பிளாக் மேஜிக்னு ஒன்று இருக்கிறது உண்மையாகவே நீங்கள் நம்புறீங்களா? இந்த நாள் வரைக்கும் நான் நம்பலை. இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு 21 வயசு. சின்னதாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கா. அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பித்தாங்க. கல்யாணம்னாலே பொண்ணுங்களுக்கு பொதுவாக படப்படப்பாக தானே இருக்கும். அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது. கல்யாண பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க உறவினர்கள் எல்லாம் பெரிதளவில் விருந்து வச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் நிறைய வீட்லேருந்து அழைப்புகள் வருது விருந்துக்காக. இந்த பொண்ணும் அம்மாவும் எல்லா வீட்லேயும் போய் விருந்து சாப்பிட்டுட்டு வராங்க. ஆனால் இறுதியாக ஒரு வீட்லேருந்து அழைப்பு வருது. எல்லா வீட்லேயும் அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே விருந்துக்கு போக சொன்ன அவ இந்த வீட்டு கேள்விப்பட்டதும் ரொம்பவே அதிர்ந்து போறா, பயப்படுறா. அளவு கடந்த படபடப்பு அவ கண்கள்லையும் உடம்புலையும் தெரியுது. அவ கைகள் எல்லாமே சிலிர்க்குது. ஆனால் போகாமலும் இருக்க முடியாது. அப்படி ஒரு சொந்தம் தான் அந்த சொந்தம். அந்த கல்யாண பொண்ணுக்கு எதுவுமே புரியலை. இத்தனை நாள் வர அம்மா நார்மலாக தானே இருந்தாங்க, இப்போ திடீர்னு இப்படி ஆயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒன்றுமே புரியலை. அவங்க அம்மா அவகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடு தான் நீ சாப்பிட்ற கடைசி வீடு, இனிமேல் எந்த வீட்டுக்கும் நீ விருந்துக்கு போக வேணாம். நாளைக்கு நான் உனக்கு சமைச்சு இந்த சம்பிரதாயத்தை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் தான். இந்த வீடை மட்டும் எப்படியாச்சும் நம்ம தாண்டிடணும் அப்படின்னு அவ சொல்கிறா. இந்த பொண்ணும் தலையாட்டிக்கிட்டே வரா. போகிற வழியெல்லாம் அவங்க அம்மா என்ன சொல்கிறான்னா, இந்த வீட்டில் எதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் 3 தடவை நல்ல மோந்து பார்த்துட்டு சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாத. உனக்கு தப்பாக பட்டா அதை வாயில் வைக்காதுன்னு சொல்கிறான். இந்த பொண்ணுக்கு சுத்தமாக புரியலை. ஆனாலும் அம்மா சொல்கிறாங்களேன்னு அதை கேட்டுக்கிட்டு தலையாடிக்கிட்டே போயிட்டு இருக்கா. இப்படி அவங்க அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டே அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு வாசலில் கணவன், மனைவி, குழந்தைங்கள்னு இவங்கள வரவேற்க நிறைய பேர் நிற்கிறாங்க. பக்கத்துலேயே கூன் விழுந்த ஒரு பாட்டி குச்சை வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த பாட்டி இவளை பார்த்து சிரிக்கிறாங்க. இவளும் அந்த பாட்டியை பார்த்து சிரிக்கிறா. ஆனால் அந்த பொண்ணோட அம்மா அந்த பாட்டியை திரும்பி கூட பார்க்கல, உள்ளே போயிட்டாங்க. இந்த பொண்ணும் அதை பற்றி எதுவுமே பெருசாக கண்டுக்கலை. உள்ளே போய் விருந்து தடபுடலாக இருந்துச்சு. நிறைய இறைச்சிகள்லாம் விதவிதமாக சமைச்சு பரிமாற ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகத்திலே இருந்துச்சு. ஏதோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் 3 தடவை முகர்ந்து பார்த்து தான் சாப்பிட்டா. விருந்து வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய தங்கம் வெள்ளின்னு பரிசு கொடுத்தாங்க. இவங்களும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு படுத்து தூங்குறா. ஆனால் அவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. அந்த கெட்ட கனவுல என்னன்னா, அந்த வீட்டில் பார்த்த கூன் விழுந்த பாட்டி அவள் கனவுல வராங்க. ஆனால் இங்கே அவங்க நல்லா இருக்காங்க. குச்சி இல்லாமல் நேராக நிற்கிறத அவள் பார்க்குறா. அவங்க அந்த பொண்ணை பார்த்து, நீ நல்லா இருப்பியா, உன் குடும்பம் நல்லா இருந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு இவளுக்கு முழிப்பு வந்துடுது. எந்திரிச்சிட்றா. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறா. ஆனால் அவளுக்கு தெரியல, உண்மையாகவே அதிர்ச்சி இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுன்னு. அவங்க அம்மா கிட்ட அந்த கனவை பற்றி சொல்ல வரா. சொல்ல வரப்போ திடீர்னு அவங்க அப்பா ரூம்லேருந்து ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அம்மா பொண்ணு ஓடி போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு சரிஞ்சு கீழே விழுந்து இறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாயில் ரத்தமும் வந்திருக்கு. இவங்க அப்பா இறந்த சோகத்தில் கல்யாணத்தை 1 வருடம் தள்ளி போட்டுட்டாங்க. அந்த பொண்ணு அந்த கனவை பற்றி அப்போ எதுவுமே அவங்க அம்மா கிட்ட பெருசாக சொல்லலை. உண்மையாக அந்த கனவை அவள் மறந்துட்டா. கரெக்டாக 1 வருடம் கழித்து நின்று போன கல்யாணம் திருப்பி நடக்க போகுது. அவங்க அம்மா அவளுக்கு வாங்கி வச்ச நகை எல்லாமே எடுத்து திருப்பி புதுசாக பாலிஷ் பண்ணுறாங்க. போன வருடம் கல்யாணத்துக்கு முன்னாடி விருந்துக்கு போன அந்த வீட்டிலேருந்து கொடுத்த தங்கமும் வெள்ளியும் எடுத்து துடைக்கிறாங்க. அங்கே அந்த மோதிரத்தை துடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் அங்கே இருந்துச்சு. அந்த மோதிரத்துக்குள்ள சில நகமும் முடியும் அவங்க அப்பாவோட சின்ன சைஸ் ஃபோட்டோவும் அந்த மோதிரத்துக்குள்ளே பதுங்கி இருந்துச்சு. பார்த்து இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு பொண்ணுக்கு புரியுது, அவங்க சிரிச்சுக்கிட்டே கொடுத்தது பரிசு இல்லை, அது ஒரு விஷப்பொருள். அந்த மோதிரத்தில் அவங்க சூனியை வச்சு அவங்க அப்பா சாகணும்னு கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு இப்போ தான் புரியுது. இப்போ தெரிஞ்சும் அவங்களால ஒன்றுமே கேட்க முடியல. ஏன்னா 2 நாளில் கல்யாணம். அவங்க அம்மா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம என்னத்தை போய் கேட்டுக்கிட்டுன்னு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுறாங்க. 2 நாளில் அவளோட கல்யாணம். இவங்க அந்த குடும்பத்தை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை. அப்போ அந்த பொண்ணுக்கு திடீர்னு அந்த கனவு ஞாபகம் வருது. அந்த பாட்டியும் ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா அந்த பாட்டியனாச்சும் கூப்பிடலாம், ஏன்னா அவங்க தான் நமக்கு எந்த கிஃப்ட்டும் தரல, அவங்க நல்லவங்களாக தானே இருப்பாங்க, அவங்கள கூப்பிடுறீங்களா அப்படின்னு அவ கேட்குறா. உடனே அவங்க அம்மா, எந்த பாட்டி அப்படிங்கிறா.
இந்த பொண்ணு, அதாம்மா அன்னைக்கு குச்சை வச்சுட்டு ரொம்ப கூன் விழுந்து ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல அவங்கன்றா. எந்த பாட்டி நீ சொல்கிற? அங்கே பாட்டியே இல்லை, அங்கே இருந்தது குழந்தைகள், கணவன், மனைவி தானே அப்படிங்கிறான். இவளுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. அவளோட பழைய ஆல்பத்தை எடுத்து, மா இந்த பாட்டி தாம்மா அங்கே இருந்தது அப்படின்னு காமிக்கிறா. இவங்க செத்து 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இவங்க உங்கள் அப்பாவோட அத்தை, இன்னும்மா உயிரோடு இருப்பாங்க, நீ வேற யாரையாச்சும் பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. அந்த பொண்ணு மௌனம் ஆயிடுறா. அவள் கை கால்கள்லாம் பயங்கரமாக சிலுக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்கள உண்மையாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவள் சிரிச்சிருக்கா. அதனால தான் அவங்க அம்மா அன்னைக்கு அவங்கள பார்த்து எதுவுமே பேசாமல் போனாங்களா அப்படின்னு அவளுக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா அங்கே யாருமே இல்லை, அந்த உருவம் இருந்தது இவங்க கண்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவளும் அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாமல் மௌனம் ஆயிடுறா. இதை பற்றி பேசுறதுல இனி எந்த அர்த்தமும் இல்லைன்னு அவளுக்கும் புரிஞ்சது.